நான் ராஜாமணி அண்ணா வணக்கம். நம்ம 4-வே பைபாஸ் வாடிப்பட்டி 4-வே பைபாஸில் இந்த மரம் நடும்போது மரம் ஃபுல்லாக வாடி போச்சு. மரம் வராது அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு சரி நட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட மரத்தை நட்ட நினைவு இருக்குது. இது சிறப்பாக வளர்ந்துருக்குறத பாருங்கள். இது உங்களுக்காக இந்த வீடியோ. நன்றி. அவங்களுக்கு ஒரு நிழலில் நிற்கிறாங்க. நிழலில் நிற்போம், நிழலில் வருவோம் போவோம், பஸ்ஸு வசதி இல்லாத இடம் அப்படின்றத அவங்க நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. எனக்கு தேவை என் வேலை, என் குடும்பம் அப்படின்றதே நினைப்பாங்க. வாடிப்பட்டி தாலுகா குலசேரங்கோட்டை கிராமத்துலேருந்து எங்களுக்கு எங்கள் குடும்பம் எங்கள் ஊருக்காக யாருமே இது வரைக்கும் நல்லது செய்ய வரலாம்னு வரல. எங்கள் ஊர் இந்த வெயிலில் தான் 3 மைல் நடந்து போய் வருவோம்னு. நடந்து போய் வர்ற இடத்துல நீங்கள் தான் இந்த ஊரை தத்தெடுத்து நானாக நினச்சேன். மொபைலில் பார்த்தேன் யாரோ இத்தனை வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து தத்தெடுத்து நம்ம ஊருக்கு கண்டு நட்டுருக்காங்களேண்டு. இதனால பயன்படுறது நாங்களும் எங்கள் ஊருக்கு வர மக்களும் தான். இப்போ இந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா 3 கிலோமீட்டர் தூரத்தில் எத்தனை மரக்கன்று நட்டுருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. மதிப்பது ஒரு நீங்கள் போகிறப்ப எண்ணிருப்பீங்க இல்லை எத்தனை மரம் நட்டுருக்கோம்? என்னலையே சரி வரும். இதனால பிற்காலத்தில் என்ன பயன் வரும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ மரம் நட்டுருக்கோம் இந்த பகுதியில். மரம் நட்டுருக்கோம்டா தயங்காமல் எந்த டைமும் நிழலில் நின்று போய் சேர்ந்துருவோம் பஸ்ஸேற. வேற என்ன பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க மரங்கள்னால? திருவிழாவப்ப மக்கள் மக்கள் எல்லாம் திருக்கல்யாணம், செல்லாய் சாமி கும்பிடு இருக்குது, முருகன் கோயில் திருவிழா இருக்குது, இந்த வழிதே வருவாங்க மக்கள். நல்லா நிழலில் ஒரு வியாபாரம் விற்கிறவங்களுக்கோ வாங்குறவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் நிழலில் நின்று வருவோம் போவோம். இப்போ எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் வனம் நலம் இயக்கம் வாடிப்பட்டியிலேருந்து நாங்கள் அந்த மரக்கன்றெல்லாம் நட்டுருக்கோம். நிறைய நட்டுட்ருக்கோம் இது வரைக்கும். வனத்துறை நிறைய வனத்துறை ஆஃபீஸு டிஎஃப் பிஎஃப்லாம் வராங்க. ஆனால் இந்த இது அவங்களுக்கு தோணலை. அதான் இப்போ நாங்கள் சமூக ஆர்வலர் தான். எங்களோட குழு உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணம் போட்டு ஆளுக்கு தண்ணி விட்டு எல்லாம் குழி தோன்றது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்கெடுத்துருக்குறாங்க. மரக்கன்றுகள் நட்டுருக்கோம். இப்போ என்னன்னா நாங்கள் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறது, குலசேரங்கோட்டை கிராம மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு கிராமமும் ஒரு மரக்கன்றுகளோ 2 மரக்கன்றுகளோ தத்தெடுத்துக்கிட்டு அந்த மரக்கன்றுகள் தேவையான ஒரு கம்பு, அதுக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் நீங்கள் பராமரிக்க நம்ம கிராமத்துலேருந்து நம்ம தயாராகிட்டோம்னா நாங்கள் எங்களோட கவனத்தை வேறு பகுதிகளுக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்ம கிராமத்துலேருந்து அந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்கள் கிராமத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பேசுங்க. நாங்களும் இந்த இதை எல்லாத்தையும் சொல்கிறோம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். இதை செஞ்சவங்க நல்லது செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்றத நான் உணர்றேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராம மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இப்போ பள்ளி மாணவர்கள்ட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்கள்ட்ட நிழலில் போகிறது வர்றது ரொம்ப முக்கியம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அது நிறைய இயற்கையை மேம்படுத்துகிற வேலைகள் தான் இது. அதனால் உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. இதை பேரூராட்சியில் கொடுத்து பேரூராட்சியை பராமரிக்க சொல்லலாம்ல சார்? சொல்லலாம்மா. ஆனால் நம்மளாக செய்கிற வேலையை இப்போ நம்ம பகுதி, நம்ம மக்கள், நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். பேரூராட்சி நிர்வாகத்தில் கோரிக்கை வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம செய்வோம். அவங்க நிர்வாகத்துக்கு நிறையா விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நம்மளோட ஏரியாவில் நம்ம அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து எடுத்து செய்வோம். பேரூராட்சி நிர்வாகத்திலையும் கோரிக்கை வைப்போம். நன்றி.